வெல்கம் பேக் கைஸ். இன்வின்சிபிள் காமிக்ஸ் இஷ்யூ 70.5, 71 அண்ட் 72ல இருந்து இன்னைக்கான எபிசோடுக்கு அடாப்டேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. காமிக்ஸை பத்தி பேசுறதால எபிசோட் 5ல இருந்து அஃபீஷியலா வில்ட்ரம் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு. நான் அஃபீஷியலா எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டேன். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நான் இது வரைக்கும் விட்னஸ் பண்ணதுலேயே ரொம்ப கொடூரமான சீன்னா இதுதான். பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் இதே ரியாக்ஷன் பிரிங்கர் பேக்கில் வர கிச்சன் டேபிள் சீனில் தான் கொடுத்தேன். ஹைலி ரெக்கமெண்டட் ஹாரர் ஃபிலிம், கண்டிப்பாக போய் பாருங்க. நிறைய நியூ கேரக்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. காமிக்ஸ் டு டிவி ஷோ மாற்றினதில் இருக்க டிஃப்ரென்சஸ்னு எல்லாத்தையும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி டு இன்வின்சிபிள் காமிக்ஸ் இஷ்யூ 71ல டெபியை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோலன், மார்க் அண்ட் ஆலிவர் கிட்ட சொன்ன சென்டென்ஸ் தான் இன்னைக்கான எபிசோடுக்கு தலைப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கிவ் அஸ் அ மொமெண்ட். சீசன் 1 ஃபினாலில் சிகாகோவை உண்டு இல்லைன்னு ஆகிட்டு 3 சீசன்ஸுக்கு அப்புறம் ஏர்த்துக்கு நோலன் ரிட்டர்ன் வந்திருக்கான் அண்ட் டெபியையும் மீட் பண்ணியிருக்கான். நோலனோட என்ட்ரி என்டையர் ஜிடிஏவையும் ஹை அலர்ட்டில் வச்சிருக்கு. பை த வே என்டையர் ஹியூமனிட்டியும் விட்னஸ் பண்ணுறது நம்ம லாஸ்ட் 2 சீசன்ஸுக்கு பார்த்த சேஞ்சிங், லவ்விங், எம்பத்தைசர் நோலன் கிடையாது. எல்லாருக்கும் இவன் என்னைக்குமே என்டையர் ஹியூமனிட்டியும் ரூல் பண்ண வந்த சூப்பர் பவர் மர்டரரா மட்டும் தான் இருப்பான். லாஸ்ட் எபிசோட்ல விட்டதோட நோலன் அண்ட் ஆலன் மார்க்க கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸ் தயாராகிற வில்ட்ரம் வாருக்கு ரெக்ரூட் பண்ண வந்திருக்காங்க. காமிக்ஸ்ல இந்த எபிசோட் ஈவென்ட்ஸ்லாம் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் நரேட்டிவ்ல இருக்கும். அதை ரெஸ்பெக்ட் டு சம்பவத்தை டிஸ்கஸ் பண்றப்போ டீடைலா பார்க்கலாம். எனிவேஸ் வில்ட்ரம் எம்பையரோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் மார்க்குக்கு தெரிய வருது. எர்த் ஜஸ்ட் கான்கர் பண்ண இருந்த பிளானட் இல்ல, இன்ஸ்டெட் வில்ட்ரம் எம்பையரோட பிரீடிங் கேம்பா இருக்க வேண்டியதுன்னு சொல்றான். அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல கெஸ் பண்ணது கரெக்ட் தான் போல. மார்க் பவர்ஸ் கிடைச்சதும் அடுத்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது வில்ட்ரம் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நினைச்ச நோலன் உண்மையாவே வருத்தப்பட்டிருக்கான் போல. நோலன் டெபியை மீட் பண்றான் அண்ட் அவ நோலனை பயங்கரமா வெறுக்கிறான்னு தெரியுது. நோலன் 1000 years old அப்படின்னு சொல்றான். காமிக்ஸை விட கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரிஜினலா அவன் பல ஆயிரம் வருஷம் வயசானவன் காட்டிருப்பாங்க காமிக்ஸ்ல. டெக் ஜாக்கெட்டை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த கேரக்டருக்கு 2 டிஃபரெண்ட் வாய்ஸ் ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. டெக் ஜாக்கெட் ஓனர் ஜோயி தாம்சன், வாய்ஸ் ஆக்டட் பை ஜோயி டச். அயன் மேனோட ஜார்விஸ் மாதிரி டெக் ஜாக்கெட் சூட்டுக்கு ஒரு ஏஐ இருக்கு. செப்பரேட் வாய்ஸ் ஆக்டர் லெவார் பர்டன் அதுக்கு பிளே பண்றாரு. எபிசோட் 3ல பார்த்த ஆர்டர் கிரைம் சிண்டிகேட்ல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸான த வாக்கிங் டெட் பவர் ஸ்டேஷன்ல அட்டாக் பண்றான். இமேஜ் பப்ளிஷர்ஸோட ஷேர்டு சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்ல 2003ல ரிலீஸ் பண்ண இன்வின்சிபிள் காமிக்ஸுக்கு 1 year பிஃபோர் ரிலீஸ் ஆன டெக் ஜாக்கெட் காமிக்ஸை பேஸ் பண்ணவன் தான் இந்த புது சூப்பர் ஹீரோ. டிவி ஷோல டெக் ஜாக்கெட்டை ஃபீமேலா காட்டுறாங்க. பட் காமிக்ஸ்ல ஜாக் தாம்சன் ஒரு மேல் கேரக்டர் டெக் ஜாக்கெட்டை ஓன் பண்ணிருப்பான். காமிக்ஸ் படி இன்வின்சிபிள் மாதிரி ஸ்ட்ரீட் லெவல் த்ரெட்ஸை ஹேண்டில் பண்ற கேரக்டர் நம்ம ஜாக் கிடையாது. இன்ஸ்டெட் ஸ்பேஸ் த்ரெட்ஸை மட்டும் தான் யூசுவலா ஹேண்டில் பண்ணுவான். சீசன் 3 இன்வின்சிபிள் வார்ல முஸ்டாஷபிள் ஸ்பேஸ்ல ஃபைட் பண்ண ஒன்லி சூப்பர் ஹீரோ டெக் ஜாக்கெட் தான். பட் இங்க வாக்கிங் டெட்டை ஃபைட் பண்றத பார்த்தா ஜோயி ஸ்ட்ரீட் லெவல் வில்லன்ஸையும் அப்பப்ப ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியுது. இதெல்லாம் தாண்டி நம்ம எதிர்பார்க்கிற வில்ட்ரம் வார்ல மார்க்குக்கு அப்புறம் இந்த ஃபைட்ல ஜாயின் பண்ண ஒன்லி ஹியூமன் டெக் ஜாக்கெட் மட்டும்தான். ஐ ஹோப் சீசன் ஃபினாலேவே ஜோயி சர்வை பண்ணணும். குழந்தை வேற பார்க்கவே பாவமா இருக்கு. என்ன மாதிரி ஆளுங்களை எதிர்த்து ஃபைட் பண்றோம்னு தெரியாம லாஸ்ட் எபிசோட்ல கெல்டரியன்ஸ் எல்லாம் இவளை கோத்து விட்டானுங்க. ஆலன் ஜோயி அப்பா எட்வர்ட் தாம்சனை மீட் பண்றான், பிளேட் பை வாய்ஸ் ஆக்டர் பாபி மொய்னிஹன். காமிக்ஸ்ல ஆம்னிமேன் அண்ட் நோலன் 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் டெபியை போய் நோலன் மீட் பண்ணுவான். வில்ட்ரம் வாருக்கு கிளம்பணும்னு மார்க் ரெடி ஆகிறான். அப்போ ஆலிவரும் அவங்களோட ஜாயின் பண்ணி அடம் முடிச்சு கூட போவான். If you don't win, the Viltrumites will come here and hurt people I love. And you need my help, just like I helped with Conquest and all those evil versions of you, so shut up! Oh my God, bro. Oh, hell no, man. What the fuck, man? Get your ass on, boy. You get your goddamn ugly ass. நான் ஓப்பா ஏதோ சொல்கிறேன், நாங்கள் கேட்டுக்கிறோம். மார்க் இங்கே அவன் ஃபேமிலியோட ஃபைனலாக ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறான். டின்னர் டேபிளில் மார்க், ஈவ், ஆலிவர் இவங்களுக்கு ஆரஞ்ச் சோடா, பால் அண்ட் டெபிக்கு மட்டும் குடிக்கிறதுக்கு ஒயின். அமெரிக்காவில் லீகல் ட்ரிங்கிங் ஏஜ் 21ன்றதுனால குழந்தைங்கள்லாம் யாருமே இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலை. ஈவன் மார்க்கோட ஏஜ் மேக்ஸிமம் 20ன்னு நினைக்கிறேன். நோலன் அவனோட 20 வருஷ நட்பான ஹியூமன் ஃப்ரெண்ட் ஆர்ட் ரோசபாமை மீட் பண்ண போகிறான். சில்லா ஹேங் அவுட் பண்ணிட்டு நோலன் கிளம்புனதுக்கு அப்புறம் ஆர்ட் அவன் பயத்தில் பெருமூச்சு விடுறான். எனக்கு வரக்கூடிய பெரிய டவுட் என்னன்னா, நோலனுக்கு அவன் ஹார்ட் பீட் கேட்டிருக்கணுமே, பட் அவன் நோட்டீஸ் பண்ணலையான்னு தெரியல வேற. பை த வே டிவி ஷோல மட்டுமே நடக்கிற இன்சிடென்ட் இது. காமிக்ஸ்ல ஒரிஜினல் நடந்திருக்காது. மார்க் அண்ட் ஆலிவர் வெஞ்சருக்கு போறாங்க. நோலன் இவனை ஏன்டா கூட்டிட்டு வந்தான்னு கேட்கறான். ஏர்த்துக்கு வந்த அவனை மீட் பண்ணலன்னு ஆலிவர் டென்ஷன்ல யார் பெர்மிஷனும் எனக்கு தேவையில்லைன்னு உள்ள போயிட்டான். அகைன் காமிக்ஸ்ல டிஃபரெண்டா இருக்கிறதுல இந்த இன்சிடென்ட் ஒன்று. இன்ஃபேக்ட் சும்மா இருந்த ஆலிவரை நோலன் தான் வில்ட்ரம் வார்க்கு இன்வைட்டே பண்ணிருப்பான். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட
டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்க தியரிஸ், ஐடியாஸ், சஜஷன்ஸ், மார்வல், டிசி மட்டும் இல்லாமல் எவ்ரி காமிக்ஸ் இல்லை எவ்ரி புக் பேஸ் என்டர்டைன்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஸ்பின் ஆஃப் லைக் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் ஹேல் மேரின்னு நிறைய நாவல்ஸையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கார்டில் அவைலபிளாக இல்லாதவங்க நம்மளோட இன்ஸ்டாவை செக் பண்ணுங்க. அதில் இருக்க குரூப் சாட்டில் கூட ஜாயின் பண்ணுங்க. அங்கேயும் நம்ம பேசலாம். எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஹானஸ்ட்லி காமிக்ஸை விட டிவி ஷோவில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸை பெட்டராக கொண்டு போயிருப்பாங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் வயலன்ஸ் டிவி ஷோவில் 10 படி மேலே இருக்கும். இதை பற்றி சீசன் 1 அண்ட் சீசன் 2 ரீகேப்ல நான் நிறைய காமிக்ஸ் டு டிவி ஷோ டிஃபரன்சஸை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த பட்டியலில் இன்னைக்கு பார்க்குற கான்குவெஸ்ட் ஃபைட்டும் ஆட் ஆகும். பின்னாடியே ஜோயி வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் டெலஸ்கிரியாக கிளம்புறாங்க. இதெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்க ஜிடிஏ ஃபைனலாக ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ சீசல் சொல்கிறான், It's the first time this planet's been Viltrumite free in over 20 years. இது ஒரு பேட் அப்சர்வேஷன். ஏன்னா மார்க் சீசன் 2ல திஸ் மிஸ்ஸிவ் திஸ் மெஷினேஷன் எபிசோட்ல நோலனை மீட் பண்ண த்ராக்ஸாக போயிருந்த அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எர்த் வில்ட்ரமைட் ஃப்ரீயா இருந்துச்சு. மேக்கிங் திஸ் த செகண்ட் டைம் ஆக்சுவலி. டெலியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறா, And please drop into our medical bay at your leisure for a communication implant. சீசன் 2ல ஆலன் இம்மார்டல் அண்ட் இன்வின்சிபிள் மீட் பண்ணி பேசும்போது அந்த டைம் கம்யூனிகேஷன் இம்ப்ளான்ட் வச்சிருந்த ஆலன் மட்டும்தான் 2 டிஃபரெண்ட் பர்சன் கிட்ட பேச முடியும். இம்ப்ளான்ட் இல்லாதவங்களால முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அங்கிருந்து எபிசோட் 2ல நோலனும் ஆலனும் ஸ்பேஸ் ரேசரை மீட் பண்ணப்போ எல்லாரும் மாறி மாறி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். சாஃப்டா போற டிராவல்ல ஸ்பேஸ் ஷிப் என்ஜின்லாம் மெல்ட் டவுன் அலர்ட் வருது. ஆலிவர் அண்ட் நோலன் ஸ்பேஸ் ஷிப்ல மாட்டிக்கிறாங்க. காப்பாற்ற போனவங்க மாட்டினவங்கன்னு எல்லாரும் எக்ஸ்ப்ளோஷன்ல விட்டுட்டு டெலியா அண்ட் டீம் டெலஸ்கிரியாக்கு போயிட்டாங்க. ஃபைனலா இந்த ப்ராப்ளம் காரணம் வில்ட்ரமைட்ஸ் தெரிய வருது. ஓல்டு வில்ட்ரமைட்ஸ் 2 பேரு கான்குவெஸ்ட் சீசன் 2ல ஸ்ட்ரெச்சர்ல போன லூக்கன் ஒன்ஸ் அகைன் பேக் அண்ட் ஃபைனலா கிராட்னு ஒரு நியூ வில்ட்ரமைட் ஹண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கான். வாய்ஸ் ஆக்டட் பை ஆண்ட்ரூ மொர்கேடோ. கான்குவெஸ்ட் அண்ட் இன்வின்சிபிள் போட சண்டையில நோலனை நேரம் கொண்டு இருப்பாங்க. என் கையால சாகடிக்க முடியலையேன்னு கான்குவெஸ்ட் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். இந்த எபிசோட்ல கான்குவெஸ்ட் அண்ட் இன்வின்சிபிள் 2 பேருமே நோலன் உயிரோட இருக்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. கான்குவெஸ்ட் இன்னும் உயிரோட இருக்கிறத பார்த்து இன்வின்சிபிள் இன்னும் ஷாக்ல இருக்கான். இதுக்கு காரணம் சீசல்னு அவனுக்கு இன்னும் எதுவும் தெரிய வரல. ஆனா காமிக்ஸ்ல கான்குவெஸ்ட் எப்படி உயிரோட இருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்றதை வச்சு சீசல் பார்த்த வேலைன்னு மார்க் கண்டுபிடிச்சிருவான். கான்குவெஸ்ட் அண்ட் நோலனோட ஃபைட்டிங் ஸ்டைல் ரொம்பவே சிமிலரா இருக்கும். ஆம்னிமேன் இன்வின்சிபிளை எடுத்து ட்ரெயின்ல மோதின மூவ் மாதிரி ஒன்று, கார்டியன்ஸ் மர்டர்ல யூஸ் பண்ண மாதிரி இந்த ஃபைட்ல ஒன்று பார்க்க முடியும். இன்க்ளூடிங் நோலனோட ஐகானிக் ஃபிஸ்ட் மூவ் கூட கான்குவெஸ்ட் யூஸ் பண்றான். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா வில்ட்ரமைட்ஸ்க்கும் காமன் ஃபைட்டிங் ஸ்டைல் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஈவன் அதர் வில்ட்ரமைட்ஸ் சிமிலர் ஸ்டைல யூஸ் பண்றத டிஃபரெண்ட் ஃபைட்ஸ்ல நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். நியர்பை பிளானட்ல ஆலிவர் மூச்சு பிடிக்க போறான். இதே மாதிரி மார்க் சீசன் 1ல அடிக்கடி ஸ்பேஸ் டிராவல் அப்போ மூச்சு பிடிக்கிறத காட்டிருப்பாங்க. இங்க பாக்குற எல்லாருக்கும் ஸ்பேஸ்ல பெட்டரா மூச்சு பிடிக்கிற கேப்பபிலிட்டி மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஸ்பேஸ்ல யாராலையும் பிரீத் பண்ண முடியாது. பிரீத் பண்றதுக்கு ஏரும் கிடையாது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன கான்குவெஸ்ட் அண்ட் இன்வின்சிபிளுக்கு 1-on-1 ப்ரூட்டல் காம்பேட் நடக்குது. கான்குவெஸ்டோட டெத் சிம்பிளா தான் இருக்குது. பட் மார்க் தான் கொடூரமா அடி வாங்குறான். அதாவது இன்க்ளூடிங் உங்க கிரிப் ஸ்ட்ரென்த். ஒரு ஹியூமனை கழுத்தை நெரிச்சு கொல்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப்ஸ் 30 to 40 செகண்ட்ஸ் தான் எடுக்கும். ஆனா மார்க் நியர்லி 5 மினிட்ஸ் கான்குவெஸ்டோட கழுத்தை மட்டுமே நெரிச்சு தலைக்கு ரத்தம் ஓட்ட போகாம முகமே பிளாக் ஆயிடுச்சு. அவனோட கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் மார்க் உடம்புல இருக்க எவ்ரி சிங்கிள் ஆர்கனை கான்குவெஸ்ட் உருவியே எடுத்துட்டான். ஸ்பேஸில் ஆலன் அண்ட் ஜோயி சக்ஸஸ்ஃபுல்லாக வில்ட்ரம் வெசலில் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. தேங்க்ஸ் டு த கெல்டரியன் டெக். அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரில. டெலியா நடந்த இன்ஃபர்மேஷனை தியேட்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணுறா. அண்ட் இதோட எபிசோடு முடிவு வருது. ஏன்டா இன்னும் மார்க் கொல்லணும்னு சண்டை போட மாட்டான். ஆலனும் மட்டியாக ஃபைட் பண்ணுறான். சீசன் 3ல அனிசாவை ஒரே அடியில் ஆஃப் பண்ண மாதிரி நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இங்கே வேற ஏதோ காமெடி நடக்குது. இதில் வேற பாவம் ஒரு ஸ்கூல் பொண்ணை எந்த தைரியத்தில் சேர்த்துக்கிறாங்கன்னு தெரில. நோலனுக்கு என்ன ஆச்சு, அவனும் ஃபுல் எக்ஸ்டென்ட்டில் ஃபைட் பண்ணுற மாதிரி தெரில. ப்ரோ ஒரு வேளை இங்கே பார்க்குறது அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலா இருந்தா there is no way they are winning this war. என்ன ப்ரோ இப்படி பேசுற, நம்ம ஹீரோ ஜெயிக்க மாட்டானான்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கொடுக்க விரும்புறேன். சீசன் 1ல சிகாகோ ஃபைட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இல்லைனா பரவாயில்ல, அந்த ஃபுல் ஃபைட் யூடியூப்ல கூட அவைலபிளா இருக்கும், போய் பாருங்க. மார்க் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆம்னி மேனை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு சிங்கிள் எஃபெக்டிவ் பஞ்சு கூட கொடுக்க முடியாது. அந்த சேம் ஸ்ட்ரென்த் டிஃபரன்ஸ்ல இருக்கிறவங்க தான் கான்குவெஸ்டும் கிராண்ட் ரீஜன் திராகும். அப்போ யோசிச்சு பாத்தீங்க இவனுக்கு நிலைமை என்னன்னு. கான்குவெஸ்ட் கொள்றதுக்கே இவன் செத்துட்டான், அவ்வளவுதான். வில்ட்ரமைட் சக வில்ட்ரமைட்ஸை ஹெல்ப் பண்ண வர மாட்டானுங்க. அப்படி பார்த்தா மார்க் பேக்கப் வரலனா ஆள் அஃபிஷியலி டெட். அப்படியே வில்ட்ரமைட் வார்ல வின் பண்ணாலும் ஒரு சிவியர் பிளாட் ஆர்மர் தேவைப்படும் போல உங்களுக்கு. என்னவோ கைஸ், பாய்ஸ்க்கு சீசன் 4ஓட ரீகேப் பிரேக் டவுன் நெக்ஸ்ட் அப் ரெடி ஆகுது. அதுக்கு உங்க சஜஷன் இருந்தா மறக்காம டிஸ்கார்ட்ல ஷேர் பண்ணுங்க, இல்லனா இன்ஸ்டால குரூப் சாட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பிரேக் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. Until the next video, see you all soon guys.